कुण्डली कुमारी कुटिले चण्डी चराचर सवित्री चामुण्डे कुणिनि गुहारिणि गुह्ये कुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी अभिधाकृतिर्पिताकृतिः अचिताकृतिरभिचिताकृतिर्मातः अनहन्ता त्वमहन्ता प्रमयसि कामाक्षि शाश्वती विश्वम् गिरां दूरौ चोरौ जडिमतिमिराणां कृतजगत् परित्राणौ सोनौ मुनिहृदयलीलैकनिपुणौ नगैस्मेरौ सारौ निगमवचसां खण्डितभव ग्रहोन्मातौ पातौ तव जननि कामाक्षि कलये वरीवर्तुस्ते मा त्वयि मम गिरां देवि मनसः नरीनर्तु प्रौढा वदनकमले वाक्यलहरी चरीचर्तु प्रज्ञा जननि जटिमानपरजने सरीसर्तु स्वैरं जननि मयि कामाक्षि करुणा नीलोऽपि रागमधिकं जनयन् पुरारेः लोलोऽपि भक्तिमधिकां त्रणयन् नराणां वक्रोऽपि देवि नमतां समतां वितन्वन् कामाक्षि नृत्यतु मयि त्वदपाङ्गपातः संसारगर्म परितापजुषां नराणां कामाक्षि शीतलतराणि तवेक्षितानि चन्त्रातबन्धि गणचन्दन गर्दमन्ति मुक्ता गुणन्ति हिमवारि निषेचनन्ति अज्ञातभक्तिरसम् अप्रसरद्विवेकम् अत्यन्तगर्वम् अनधीतसमस्तशास्त्रम् अप्राप्तसत्यम् असमीपगतं च मुक्तेः कामाक्षि मामवतु ते करुणाकटाक्षः. பியூட்டிஃபுல்மா காமாட்சி. எங்கள் வீட்டில் ரொம்ப காமாட்சி அம்மனுக்கு தனி இடம். ரொம்ப ரொம்ப பிரியமான கடவுள் எங்களுக்கெல்லாம். ரொம்ப நல்லா இருந்துமா. தேங்க்யூ காமேஸ்வரஜி. தேங்க்யூ சார். ரொம்ப 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 நல்லா இருந்து. காமாட்சி கட்டாட்சம் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஆரோக்கியத்துக்காக டெய்லி நம்ம தன்வந்திரி ஸ்லோகம் சொல்றோம். இன்னைக்கு அது சொல்லலாம். எல்லாருக்கும் உடம்பு தெம்பா இருந்துட்டு யாருக்கு உடம்பு முடியலையோ அவளுக்கு சீக்கிரம் குணமாட்டும் அப்படின்னு வேண்டிண்டு ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते देवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वमय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते देवाय धन्वन्तरि
सर्वामय विनाशाय विनाशाय त्रैलोक्यनाथाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमाविष्णवे नमः। जय श्री कृष्ण। सकलसरस्तमय जयरामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे नमः. பியூட்டிஃபுல் லக்ஷ்மிஜி நல்லா இருந்து. ஸோ டியூ சுஜாதாஜி எல்லாரோட யாரெல்லாம் ஜாயின் பண்றாலோ அவரோட பேர்லாம் வந்து ஸ்பின் த வீல்ல போடுங்கோ. நம்ம பாட்டு கேள்வி கேட்டுருக்கலாம். நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு அத்தியாயம் கூப்பிடுவோம். அந்த அத்தியாயம் தெரியும்னா சொல்லலாம், தெரியாதுன்னா நாங்க இன்னொரு அத்தியாயம் செலக்ட் பண்ணி சொல்லுவோம். அதுவும் தெரியலனா உங்களுக்கு சாய்ஸ் எது இருக்கோ அது நீங்க சொல்லலாம். இந்த மூணு அட்டெம்ப்ட் எல்லாருக்கும். அதில் நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மார்க்ஸ். எங்க சாய்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அதிக மார்க். செகண்ட் சாய்ஸ்ல சொன்னீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் குறைச்ச மார்க். உங்க சாய்ஸ்லயே நீங்க சொன்னீங்கன்னா அதை விட கொஞ்சம் குறைச்ச மார்க். அதுல எவ்வளவு கரெக்டா சொல்றேன் அதை பொறுத்தும் ஒரு பாஸ் மார்க். இவ்வளவுதான். இந்த 4 விதத்துல பார்க்க போறோம். வேற ஒண்ணுமே இதுல இல்ல. யாருக்காவது தெரியல முதல் சரணம் கொஞ்சம் எடுத்து விடுங்கோ அப்படின்னா அதான ஒரு வார்த்தை எடுத்து விடுவோம். மிடில்லயே எங்கேயாவது மாட்டின்ட்டு எனக்கு தெரியல கொஞ்சம் கொண்டு சொல்லுங்கோ அப்படின்னா அதுக்கும் ப்ராம்ப்ட் பண்ணி விடுவோம். ஸோ ஒருத்தரும் கவலைப்படாதீங்கோ. உங்க பேரை பாட்டு கொடுத்துட்டே இருங்கோ. அது தரையிட்டம் எல்லாம் நல்லா சொல்லுவா. எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் எல்லாரும் நல்லா சொல்லுவேன்னு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருங்கோ. 2வதுலேருந்து 6வது ஸ்லோகம். இந்த 2வதுலேருந்து 6வது அத்தியாயம் இந்த இதுக்குள்ளேருந்து லக்ஷ்மி ஏதாவது கோபால் பேர் எழுதுங்க. ஜி என் பேர் கவிதா. ஷாமளா ஆட் பண்ணிக்கோங்க ஜி. வேற மைத்திலி ஜி உங்க பேர் போட்டா? இல்ல விஜயலட்சுமி கூப்பிடலையே. என்னோட பேர் எடுத்துங்க சுஜாதாஜி. போட்டேங்க. லக்ஷ்மி ஜி உங்க Thank you. பேர் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அனுஜா என்னோட நேம் போட்டிருக்கலாம். போட்டேமா. ஓகே ஜி, தேங்க்யூ. விஸ்வநாத் ஜி போட்டுமா? சார், நான் ரெக்கவரி மோட்ல வந்து படிக்கிற மோடுக்கு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா நான் ஜாயின் பண்றேன். சரி, ஓகே 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 ஓகே. சார். நோ ஓகே வரிஸ். சார். ஓகே சார். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க. இல்ல ஸ்ட்ரெஸ் மண்டேல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னில இருந்து ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓ வெரி நைஸ், வெரி நைஸ். சார் எவ்வளவு பேர் நான் இருக்கா? ஜெயஸ்ரீ ஜி பேர் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ. சோ ஜெயஸ்ரீ ஜி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்பின் பண்றேன். அவங்க செகண்ட் சொல்லுவாங்க. ஓகேயா? ஓகே பிகாஸ் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஷி வாண்டட் டு லீவ் பை 9:20. ஓகேம்மா. ஓகே தானே சார்? யா ஷியோர். Thank you sir. Sorry sir. சோ நோ இப்போ பிரச்சனை. நான் ஸ்பின் பண்றது செகண்ட் சொல்லணும். ஜெயஸ்ரீ ஜி சொல்லி முடிச்சோன்னே சார் எந்த சாப்டர் சொல்றதோ அது சொல்லுங்க ப்ளீஸ். சார் ஜெயஸ்ரீ ஜிக்கு சாப்டர் சொல்லுங்க. யஷிஜி 5th சாப்டர், 5வது சாப்டர். 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம். ஸ்லோகா நம்பர் 10 and 29. கர்ம சந்நியாச ஸ்லோகா நம்பர் 10. ब्रह्मण्याधाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यतेन स पापेन பத்மபத்ரமிவாம்பசா. எல்லா கர்மங்களையும் பிரம்மனுக்கு வழங்கி
எல்லா பிணைப்புகளையும் விட்டுவிட்டு யார் ஒருவர் கர்மங்கள் செய்கிறாரோ அவருடைய பாபங்கள் அவரிடம் ஒட்டாது. எப்படின்னாக்க தாமரை இலையில தண்ணீர் போல அவருக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. ஸ்லோகா நம்பர் 29. भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவன் நானே, எல்லா லோகத்திற்கும் ஈஸ்வரன் நானே, எல்லா உயிரினங்களுக்கும் நண்பன் நானே என்று என்னை இவ்வாறு அறிந்த பின் அவர் சாந்தியை அடைவார். Beautiful. Very nice. Thank you, sir. Wonderful start. So next, கலாஜி சார். yeah. Third, மூணாவது அத்தியாயம். கர்மயோகம் ஒரு நிமிஷம் தெரியுதா சார்? கர்மயோகம் ஸ்லோகம் 18 and 27. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. உயிர்கள் அன்னத்தினால் உண்டாகும், அன்னம் மழையினால் உண்டாகும், மழை யாகத்தினால் உண்டாகும், யாகம் கர்மத்தினால் உண்டாகும். 27. பிரகிருதே கிரியமாணானி குணை கர்மாணி சர்வஷஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. உலகத்தில் எல்லா செயல்களும் பிரகிருத்தியின் குணங்களால் உண்டாகின்றது. அகங்காரத்தினால் குழம்பி இருப்பவர் இதை அவர்தான் செய்தார் என்று கருதுபவர். கரெக்ட் தானே சார்? Perfectly. Very nice. ஸ்லோகம் 14 சார். Correct. அது 14 அதுக்கு பதிலா அவங்க 18 சொன்னாங்க. That's okay. தான் மாத்தி சொன்னாங்க. ஸ்லோகம் என்னமா? சார் நெக்ஸ்ட் நம்பர் தான் தப்பா சொன்னார். ஸ்லோகத்தை கரெக்டா சொன்னார். அதான் நம்பர் மட்டும்தான் தப்பா சொன்னா 14 பதிலா 18 சொன்னாங்க. பாக்கியெல்லாம் ஓகே. அது பரவாயில்ல. சார் 2 ஸ்பின் பண்ணலாம் சார். ஓகே. சுபஸ்ரீஜி. बालाजी जी. सुभश्री जी 6th chapter, 6th अध्याय. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. अध्यायम 6 आत्म संयम योगम श्लोका नंबर 6. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत्. யார் தன் முயற்சியால் தன்னையே ஜெயிக்கிறாரோ அவரே அவருக்கு நண்பனாக இருப்பார். யார் தன் முயற்சியால் தன்னையே ஜெயிக்கவில்லையோ அவரே அவருக்கு எதிரி போல் நடந்து கொள்வார், அவரே எதிரி போல் இருப்பார். ஸ்லோகா நம்பர் 29. भोक्तारै यज्ञ तपसां भजतां प्रीतिपूर्वकम्. இல்லம்மா. போக்தாரை ரைட்டா சார்? அதுவும் தப்பா? அதுவும் தப்பு. ப்ராம்ப்ட் ஒண்ணு சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். இல்ல சொல்றேன் சார். सर्वभूतस्तमात्मानं सर्वभूतात्मचात्मनि.
ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः. ரைட்டா சார்? பர்ஃபெக்ட். மீனிங் சொல்லுங்க. யோகங்கள் செய்பவரும் யோகங்கள் செய்பவரும் எல்லாவற்றையும் சமமான திருஷ்டியுடன் பார்ப்பவரும் தன்னில் எல்லா உயிரினங்களையும் மற்றும் எல்லா உயிரினங்களிலும் தன்னையும் பார்ப்பவர் அவரே. பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். தேங்க்யூ. பாலாஜி ஜி, செகண்ட் ஸ்லோகம், செகண்ட் அத்தியாயம். Okay, sir. Until evening it was not like that. नैनं चिन्तन्ति शस्त्राणि न चैतं नैनं चिन्तन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैतं क्लेशयन्त्यापो न शोषयति मारुतः. இந்த ஆத்மா ஆயுதங்களால் அழிக்க முடியாது, தீயால் எரிக்க முடியாது, காற்றால் உணர்த்த முடியாது, நீரால் நனைக்க முடியாது. இந்த ஆத்மா அழியாதது. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भो मा ते சங்கோஸ்வகர்மணி. நமக்கு கர்மங்களை செய்வதில் மட்டும்தான் அதிகாரம் உள்ளது. அந்த கர்மத்தின் பலன்களின் மீது நமக்கு அதிகாரம் கிடையாது. எவனும் நாம் கர்மத்தினால் ஏற்படும் பலன்களை பற்றி கருதக்கூடாது. செயலின்மையுடன் நமக்கு பிணைப்பு இருக்கக்கூடாது. வெரி நைஸ். தேங்க்யூ சார். த்ரோட் கொஞ்சம் இதுவாக இருந்தது சார், சாரி. நோ பிரச்சனை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விஜயலட்சுமி ஜி, தேர்ட் சொல்லுங்க. யாரு சார்? நானா? ஆமா தேர்டா சார்? ஆமா. இது வீடியோல. சாப்டர் 3 கர்மயோகம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. தானியங்களினால் ஜீவராசிகள் வளர்கின்றன, உயிர் வாழ்கின்றன. மழையினால் தானியங்கள் விளைகின்றன. யாகத்தினால் மழை பொழிகின்றது. செய்யும் நல்ல செயல்களினால் யாகங்கள் உண்டாகின்றன. இது ஸ்லோகாஸ் 14 and 27. அடுத்து 27. பிரகிருத்தே க்ரியமாணானி குணை கர்மாணி சர்வஷஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. அகங்காரத்தினால் குழம்பிய ஆத்மா இயற்கையின் குணங்களினால் விளைந்த செயல்களுக்கு தான் தான் கர்த்தா என்று எண்ணுகிறது. சுஜாதா ஜி, சாப்டர் 4 அத்தியாயம் 4. ஞான கர்ம சந்நியாச யுகம்.
சாப்டர் 4 வந்து ஸ்லோகா நம்பர் 18 and 24. ஸோ 18 வந்து கர்மண்ய கர்ம பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். யார் செயல்களில் செயலின்மையை மற்றும் செயலின்மையில் செயலை பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் கர்மங்களை செய்பவர். 4.24 is ब्रह्मार्पणं ब्रह्महविर् ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिना. பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி, வழங்கப்படுவதும் வழங்குபவனும் பிரம்மன், வழங்கப்படுவதும் பிரம்மன். யார் கர்மங்கள் பிரம்மனில் முழுதாக மூழ்கி இருக்கிறாரோ அவர்தான் பிரம்மனை அடைவார். சூப்பர். புவனாஜி செகண்ட் சொல்லுங்க. சாங்கியயோகம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாமோ ந சோஷயதி மாருதः. இதை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, தீயால் எரிக்க முடியாது, மழையால் நனையாது, காற்றால் உலராது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாசன மா கர்ம ஹேதுர்பூ மா தே சங்யோபகர்மணி. எப்பொழுதும் உன் கர்மங்கள் மீதுதான் உன் அதிகாரம், உன் பலத்தினால் அல்ல. கர்ம பலனை எதிர்பார்க்காதே மற்றும் பிணைப்பு இருக்கக்கூடாது, செயலின்மையுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது. தேங்க்யூ. லக்ஷ்மி கோபால்ஜி ஆறாவது செல்வம். சார் சாரி சார், எனக்கு ரெண்டாவது மொத்தம் தான் தெரியும், வேற ஒன்றும் நான் பண்ண முடியல எனக்கு. ஓகே, ரெண்டாவது சொல்லுங்க பின்ன. ஓகே, ரெண்டாவது ஸ்லோகம் சாங்கிய யோகம். நைனங் சஸ்திராணி நைனங் சிந்தாந்தி சஸ்திராணி ந சைனம் சோஷதி பாவகः ந சைனம் க்லேபயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, மழையில நனைக்க முடியாது, தண்ணீரால் நனைக்க முடியாது, தீயால் எரிக்க முடியாது, காற்றால் உரத்த முடியாது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாசனா யா கர்ம ஃபல ஹேதுர்பூர்மாம்ஸ்தே சங்க சமுத்பவஹ. நமக்கு கர்மங்கள் செய்வதற்கு தான் அதிகாரம், அதனோட பலத்தில் இல்லை. அதனால கர்மங்கள் செய்யாமலும் இருக்கக்கூடாது, கர்மங்களோட பலனை எதிர்பார்க்கவும் கூடாது.
வெரி குட். தேங்க்யூ சார், சாரி. நோ ப்ராப்ளம். நீங்களாம் இது பண்றதே பெரிய விஷயம். வெரி நைஸ். தேங்க்யூ. முடியல, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரமாட்டேங்கிறது. சொல்லி சொல்லி பாக்குறேன், யாரும் சொல்லிதான் பாக்குறேன். நான் மனசுல இருக்கேன், ஆனா வெளியில வரமாட்டேங்கிறது சார். சாரி. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. தேங்க்ஸ்மா. நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். ஓகே. பாலசுப்ரமணியம் ஜி 6th சொல்லுங்க. அவர் அந்த பேர்ல காணும் சார். பேர்ல காணோம்னா பேரெல்லாம் போட்டு இருக்கோம்ல, அதுல அவர் பேரை காணும். பாலாஜி நரசிம்மன் இருக்கார், போனா வெங்கட்ராமன் இருக்காங்க. ஓகே. பாலாஜி ஜி பாலசுப்ரமணியம் ஜி இல்லையா அப்படிங்கிறீங்களா? இல்ல சார், இல்ல. இல்ல அவர் இருந்தார், மேபி ஹி லெஃப்ட் தென். சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ராஜிஜி. 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 ராஜி நீங்க 6th சொல்லல? சார் 6th தெரியாது சார். 6th அதான் 5th சொல்றீங்களா? சார் 4th சொல்லட்டுமா? சாரி சார். சொல்லுங்க. நோ பிரச்சனை. அதுல என்ன, அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்ஸ் குறைப்பேன், அவ்வளவுதான். பரவாயில்ல சார். 4th. 2 நாள் சார், 2 நாள் தான் படிச்சேன். முந்தா நாள் நேத்திக்கு 2 நாள். வெரி நைஸ். 4th சொல்லுங்க. कर्मण्यः कर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्न कर्म कृत्. யார் செயல்களில் செயலின்மையும் யார் செயல்களில் செயலின்மையையும் செயலின்மையில் செயல்களையும் பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான், அவர் யோகி, அவர் எல்லா கர்மங்களையும் செய்பவர். பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவி பிரஹ்மாக்னௌ பிரஹ்மணாஹுதம் பிரஹ்மைவ தேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பிரஹ்மன் தான் அர்ப்பணம், பிரஹ்மன் தான் அக்னி. வழங்குபவனும் பிரம்மன், வழங்கப்படுபவனும் பிரம்மன். யார் கர்மங்கள் பிரம்மனில் மூழ்கி இருக்கிறாரோ அவர் பிரம்மனை அடைவார். வெரி நைஸ். தேங்க்யூ சார். என்ன டென்ஷன் சார், பயங்கரமான டென்ஷன். கிளியர் பண்ணிட்டேன். கமலாஜி நீங்க 6வது சொல்றீங்களா? ஷியாமலா ஜி. ஜி நான் செகண்ட் சொல்லட்டுமா ஜி? வேற ஒண்ணும் இல்லையா, வெறும் செகண்ட் தானே? சரி, ஓகே. சரி, தேர்ட் சொல்லட்டுமா ஜி? 3rd சொல்லுங்க. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷः அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. பிரகிருதி சார் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க சார். எல்லா செயல்களும் பிரகிருத்தினால் வருகிறது. அகங்காரத்தினால் மூழ்கி இருப்பவன் தான் செய்பவன் என்று கருதுகிறார்.
கரெக்ட். அது 2வது ஸ்லோகம் 3வதுல. ஃபர்ஸ்ட் 3வதுல என்னது? அது 27வது ஸ்லோகம் நீங்க சொன்னேன். இன்னொன்னு இருக்கே 3வது அத்தியாயத்துல. ஸ்டார்டிங் சொல்லுங்க சார் கொஞ்சம். அன்னா अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञकर्म समुद्भवः அன்னத்தினால் உயிரினங்கள் வளர்கிறது. மழையால் அன்னம் வருகிறது. யாகத்தால் மழை வருகிறது. கர்மங்களால் யாகம் வருகிறது. பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஜி. நோ ப்ராப்ளம். மைத்ரி ஜி நீங்க 5th சொல்றீங்களா 5வது? மைத்ரி ஜி. ब्रह्मण्यादाय कर्माणि सङ्गं यत्वा करोति यः लिप्यतेन स पापेन பத்மபத்ரமிவாம்பசா. கர்மங்களை பிரம்மனுக்கு வழங்கி எல்லா படைப்புகளையும் விட்டு யார் ஒருவர் கர்மங்கள் செய்கிறாரோ அவருக்கு பாவங்களால் கலங்கம் ஏற்பாடு. நீரில்லா தாமரை இலையை போல. भोक्तारैक्यतपसां सर्वलोकमहेश्वरं सुकृतं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. எல்லா யாகங்களும் தபஸ்களும் பெறுபவன் சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன் மற்றும் எல்லா உயிரினங்களின் அவனுடைய நலம் விரும்பி நான் என்று அறிந்த பின் அவர் சாந்தி அடைவார். சார் எல்லாரையும் வீடியோல வர சொன்னோம் சார். என் வார்த்தையை நீங்க எடுத்துட்டேன். நானும் அதுதான் சொல்ல வந்தேன். எல்லாரும் சொல்லச்சு அட்லீஸ்ட் வீடியோல வாங்கோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்தது अनुजाजी 6th சொல்றீங்களா? ஓகே சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆத்ம சங்கம யோகம். ஸ்லோக நம்பர் 6. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत्. யார் தன் முயற்சியால் தன்னை ஜெயிக்கிறாரோ அவரே அவருக்கு நண்பன். யார் தன் முயற்சியால் ஜெயிக்கவில்லையோ அவரே அவருக்கு எதிரி போல் நடந்து கொள்வார். அவரே அவருக்கு எதிரி. நெக்ஸ்ட் ஸ்லோக நம்பர் 29. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. யோகத்தில் ஈடுபடுபவர் எல்லா இடங்களிலும் திருஷ்டியை பார்ப்பார். அவர் தன்னில் எல்லா உயிரினங்களையும் தன்னில் எல்லா உயிரினங்களையும் தன்னையே எல்லா உயிர்களிடத்திலையும் காண்பார். Thank you, sir. Very nice. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். காமிஷேஜி 5வது சொல்றீங்களா? சார் நான் செகண்ட் ஒத்தோட சொல்றேனே சார். சரி, செகண்ட் சொல்லுங்க.
சாங்கிய யோகம். ஸ்லோகா நம்பர் 23. நைனஞ் சிந்தந்தி சஸ்திராணி நைனந் தகதி பாவகः ந சைனங் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. இதை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நீரினால் கலைக்க முடியாது, காற்றினால் விலகாது, மழையினால் மழையினால் விலகாது, மழையினால் நனையாது. அப்புறம் 47 ஸ்லோகா. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. எப்போதும் உன் கர்மங்களின் மீது தான் உன் அதிகாரம். அப்புறம் தெரியலையே. கர்ம பலன்களின் மேல் இல்லை. கர்ம பலன்களின் மேல் இல்லை. கர்மங்களை எதிர்பார்த்திருக்காதே. கர்மங்களை எதிர்பார்த்திருக்காதே. கர்ம அகர்மணத்தோட பிணைப்பு இல்லாமல் இரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பானுஜி 4th சொல்றல? சொல்றேன் சார். என்னது அது 4th? ரைட்டா? கர்மண்யம். சாரி சார், நீங்க ஆரம்பிச்சு தராதீங்க, கொஞ்சம் எனக்கு யோஜனை பண்றதுக்கு வேணும். கர்மண்ய கர்மய பஷ்யேத கர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கர்ம சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். யார் செயல்களில் செயலின்மையை மற்றும் செயலின்மையில் செயலை பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். பிரஹ்மார்ப்பணம் பிரஹ்மஹவேர் பிரஹ்மாக்னௌ பிரஹ்மணாஹுதம் பிரஹ்மைவ தேன கந்தவ்யம் பிரஹ்ம கர்ம சமாதினா. பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி, வழங்கப்படுவதும் பிரம்மன், வழங்குபவரும் பிரம்மன். யார் பிரம்மங்களில் முழுதாக மூழ்கியிருக்கிறாரோ அவர் பிரம்மனை அடைவார். பியூட்டிஃபுல் ஜி. சுபாஷினி ஜி 5வது ட்ரை பண்றீங்களா? போன டெஸ்ட்ல எனக்கு 5வது தான். நான் அந்த இதை தடுமாறி சொன்னேன். பத்மபத்ரம் யுவாம்பசாங்கிற தடுமாறி சொன்னேன். வீடியோல வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வீடியோல வந்துடுறேன். ஓகே ஃபைன். வந்துருத்தா வீடியோ இல்லையா? வந்துருத்து. ஓகே ஃபைன். கர்ம சந்நியாச யோகம் ஸ்லோகா நம்பர் மறந்து போயிட்டு 10 16 ஒன்று இருக்கு. இன்னொன்று 30 பக்கத்துல இருக்கு. 29 ஒன்று, 28 29 ஒன்று இருக்கு. ஓகே, நம்பருக்கு மாத்தில. ஓகே, நான் சொல்றேன். பிரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச மாபேவ்ன பத்மபத்ர மிவாம்பசா. அர்த்தம் சொல்லணும். எல்லா கர்மங்களையும்
பிரம்மனுக்கு கொடுத்துட்டு ஒரு பிணைப்பும் இல்லாமல் யார் கர்மங்களை செய்கிறாரோ அவருக்கு பாவங்களால் என்ன வராது? பாவங்களால் ஒண்ணும் வராது, கஷ்டம் வராது. என்ன சொல்றது, இன்னொரு வார்த்தை இருந்தது எங்க, பாவங்களால் கஷ்டம் வராது. எப்படின்னா தாமரையில தண்ணி போல. ஓகே, அது ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, காவலா என்ன, களங்கம், களங்கம். சாரி, எனக்கு அது வரல, கஷ்டம்னு சொல்லிட்டேன். அடுத்தது இருங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்றேன். இது என்ன ஸ்லோகம் இது? ஓ, நான் தான் யோகா மகேஸ்வரன், நான் தான் எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன் சொன்னான். ஓகே. போக்தாரை யஜ்ஞ தபசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுக்ருதம் சர்வ பூதானான் இஞ்சி வந்தனால ஞாத்வா மாம் சாந்தி சாந்தி மிச்சதி, சாந்தி மிருச்சதி, ரைட், சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணா கரெக்டா நினைக்கிறேன், சாந்தி மிருச்சதி. என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்யற யாகம் தபஸ் எல்லாத்தையும் நான் தான் வாங்கிக்கிறேன். நான் தான் அந்த சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன். நான் எல்லா உயிரினங்களையும் எல்லாரும் என்ன சொன்ன, எல்லாருடைய என்ன சொல்றது, வெல்விஷர், என்ன சொல்றது, நலம் விரும்பி, நான் எல்லாருடைய நல விரும்பி. இதெல்லாம் நீ புரிஞ்சிட்டினா, யார் புரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு சாந்தி கிடைக்கும். ஓகே, சரினா? ஓகே, thank you sir, thank you, God is very great. very good, very impressed. Thank you sir. perfect. கவிதா ஜி மூணாவது சொல்றீங்களா? சார் டைம் இருந்தா நான் 6 இதுவும் சொல்லட்டுங்களா? 6 சொல்றீங்களா? ஆமாங்க சொல்லுங்க, முதல்ல மூணாவது சொல்லிடுங்க. சரிங்க சார். அத்தியாயம் 3 கர்மயோகம். அன்னாத் பவன், அதானுங்க சார். அன்னாத் பவந்தி பூதானி வர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. அன்னத்தினால் எல்லா உயிரினங்களும் உருவாகும், மழையால் அன்னம் உருவாகும், யாகத்தால் மழை உருவாகும், யாகம் கர்மங்களால் உருவாகும். ஸ்லோகா நம்பர் 14-27. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தா கமிதி மன்யதே. எல்லா செயல்களும் பிரகிருதியிலிருந்து வரும் குணங்களால் செயல்படுகிறது. அகங்காரத்தில் குழம்பி இருப்பவர் நான் தான் செய்பவர் என்று கருதுகிறார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சார். பியூட்டிஃபுல். அப்ப சொல்லுங்க, 2ஆவதுல இருந்து 2, 4, 5, 6. சரிங்க சார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகா நம்பர் 23. நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தகதி பாவகக ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதக. இந்த ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, தீயால் எரிக்க முடியாது, நீரால் நனையாது, காற்றினால் உலராது. ஸ்லோகா நம்பர் 47. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. எப்பொழுதும் உன் கர்மங்கள் மீதுதான் உனக்கு அதிகாரம், அதன் பலத்திற்கு அல்ல. கர்ம பலனை எதிர்பார்த்து இருக்காதே, மற்றும் செயலின்மையுடன் பிணைப்பு இருக்கக்கூடாது. அத்தியாயம் 3 சொல்லாங்களா? 3 சொல்லியாச்சு. சரிங்க சார். அத்தியாயம் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம். கர்மண்ய கர்ம கர்மண்ய கர்ம யப்பத்யே சகர்மணி ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேசு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். எல்லா செயல்களும் பிரம்மனுக்கு வழங்கி, கரெக்டுங்களா சார்? இல்லம்மா, கர்மணி எல்லா செயலின்மையும் மற்றும் செயலின்மையில் செயலையும் பார்க்கிறாரோ அவர் மனிதர்களில் புத்திமான். அவர் ஒரு யோகி மற்றும் எல்லா கர்மங்களையும் செய்பவர். ஸ்லோகா நம்பர் அத்தியாயம் 4 ஸ்லோகா நம்பர் 10, 29.
10:29. பிரக்மார்ப்பணம் பிரக்மகவிர் பிரக்மாக்னௌ பிரக்மணாகுதம் பிரக்மைவைதே பிரக்மைவதேன கந்தவ்யம் பிரக்மகர்ம சமாதினாம். பிரம்மன் தான் அர்ப்பணம், பிரம்மன் தான் அக்னி, வழங்கப்படுவதும் பிரம்மன், வழங்குபவனும் பிரம்மன். எல்லா யார் கர்மங்கள் பிரம்மனுக்கு முழுதாக மூழ்கி இருக்கிறாரோ அவர்தான் பிரம்மனை அடைவார். அத்தியாயம் 5. கர்ம சந்நியாச யோகம். ஸ்லோகா நம்பர் 10. பிரக்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. எல்லா செயல்களையும் பிரம்மன், எல்லா கர்மங்களையும் பிரம்மனுக்கு வழங்கி எல்லா பிணைப்பிலும் விட்டு யார் ஒருவர் கர்மங்கள் செய்கிறாரோ அவருக்கு பாப்பங்களால் களங்கம் ஏற்படாது, நீரில் தாமரை இலையை போல. ஸ்லோகா நம்பர் 29. போக்தாரயக்ஞ தபசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாய் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. யார் எல்லா செயல்களும் எல்லா செயல்களும் சாரி சார், ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லிருங்க. யார் செயல்களில் எல்லா யாகங்களும் யார் யாகங்கள் தபங்கள் பெறுபவன், எல்லா யாகங்கள் தபங்கள் பெறுபவன் சர்வலோகத்துக்கு மகேஸ்வரன். நான் எல்லா யாகங்களும் தபங்களும் பெறுபவன் சர்வலோகத்துக்கு மகேஸ்வரன். நான் தான் எல்லா உயிரினங்களின் நலன் விரும்பி என்று அறிந்த பின் அவர் சாந்தி அடைவார். என்ன சார் சொன்ன? அத்தியாயம் 5. அத்தியாயம் 6 ஆத்ம சையம யோகம். பந்துராத்மாத்மனஸ்ய ஏனாத்மைவாத்மனாசிதக அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். யார் தன்னையே தன் முயற்சியால் ஜெயிக்கிறாரோ அவர்தான் அவருக்கே நண்பர். யார் தன்னையே தன் முயற்சியால் ஜெயிக்கவில்லையோ அவருக்கு அவரே எதிரி போல் நடந்து கொள்வார், அவருக்கு அவரே எதிரி போல் இருப்பார். நம்பர் 29. சர்வபூதஸ்யமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்சனக. யோகத்தில் ஈடுபட்டவர் எல்லா இடங்களிலும் சமமான திருஷ்டியை வைப்பார். தன்னை எல்லா உயிரினங்களிலும் தன்னில் எல்லா உயிரினங்களையும் காண்பார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெரி குட். எனக்கு லாஸ்டா வருதுங்க சார். லாஸ்டா வந்தனால தான் உங்களுக்கு எல்லாமே எல்லா ஸ்லோகங்களும் சொல்ல கிடைச்சது. வெரி நைஸ், வெரி நைஸ். நானும் 5 சாப்டர் படிச்சுட்டேன். அதனாலதான் நீங்க பேர் கூப்பிட்டதே தெரியல, எந்த சாப்டர் வரப்போறதோன்னு ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால பேரே தெரியல வந்தது. நீங்க என்ன கில்லாடி, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. எது வேணாலும் கேட்டுக்கலாம் உங்களை. நீங்கெல்லாம் படிச்சேன். நானும் ட்ரை பண்ணிட்டேமா. 2 3 4 5 இப்ப லேட் ஆயிட்டு இருக்க. அப்புறம் ஓகே சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் ஐ அம் ஷூர் நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க இருக்கேள், சுஜாதாஜி, சுபஸ்ரீஜி, பானுஜி எல்லாரும் எங்களெல்லாம் 2வது சொல்ல சொன்னா கூட ஒரு தர்மம் உண்டு. ஏதாவது உளறிட்டு இருப்பேன், எவ்வளவு உளறேன்னு பார்ப்பேன். அனுஜாஜி எல்லாம் அப்படியே கேட்க வேணாம். நம்ம கிளாஸ்ல அதாவது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் மனப்பாடமா சொன்னதே அனுஜாஜி தான். ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம கிளாஸ்ல மனப்பாடமா சொன்னது அனுஜாஜி. சோ பார்த்து நானே அப்ப பிரமிச்சு போயிட்டேன். பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்காங்க சார். ட்ரெண்ட் செட்டர். ஆமா, ட்ரெண்ட் செட்டரே அவங்கதான். ஃபர்ஸ்ட் டைம் நானே அப்படின்ட்டேன், எப்படி சொன்னாங்க அப்படின்னு. சோ
அதெல்லாம் அவங்க தான் ஆக்சுவலி நம்மளுக்கெல்லாம் சார் இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். நம்ம ரொட்டேஷன்ல பிரார்த்தனா ஸ்லோகா சாண்ட் பண்ற கொடுப்போம்ல. சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே பண்ணாங்க, இது மனப்பாடமா நான் சொல்றேன் அப்படின்னு. அதான் மனப்பாடமா சொல்றது அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அங்கேருந்து தான் இந்த ஐடியாவே வந்தது. ஸோ எல்லாருக்கும் பியூட்டிஃபுல். எல்லாருமே நல்லா சொன்னீங்க. யாரும் சில பேர் கொஞ்சம் எனக்கு இந்த ஸ்லோகம் தான் தரணும், அந்த ஸ்லோகம் தான் தரணும் அப்படின்னு 2-3 பேர் கேட்டேன். பாக்கி எல்லாரும் எந்த ஸ்லோகம் கேட்டாலும் சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. மொத்த 2 பேருக்கு ஏதோ ப்ராம்ப்ட் பண்ண வேண்டியது தவிர எல்லாரும் பெர்ஃபெக்டா சொன்னீங்க. எவ்வளவு 16 பேர் சொல்லல, 15-16 பேர் சொல்லிருப்பா எனக்கு தெரிஞ்சு. ஆமா சார். உம், 6வது சாப்டர் கேட்டிருந்தீங்கன்னா உளறி இருப்பா சுபாஷினி. நல்ல காலம் 5 கேட்டுட்டு 17 பீப்புள் இல்ல 17 பீப்புள் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அதுல 6வது 3 பேர், 5வது 3 பேர், 4வது 3 பேர் ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா சார், அப்புறம் நாலாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வரல. இல்ல எல்லாருமே சொல்லிருக்கேன். ஸோ 3 பேர் இந்த 4, 5, 6 3 சொல்லியிருக்கேன். 4 பேர் 2 and 3 சொல்லியிருக்கேன். அது 4 பேர் தன்னோட சாய்ஸ் படி சொல்லியிருக்கா. பாக்கி 13 பீப்புளும் என்னோட சாய்ஸ் படி தான் சொல்லியிருக்கா. ஸோ ஹியூஜ் மெஜாரிட்டி எந்த கேள்வி கேட்டாலும் அது சொல்லியிருக்கேன். ஹியூஜ் மெஜாரிட்டி 17 பேர்ல 13 பீப்புள் வித்தவுட் எனி ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருமே பெர்ஃபெக்ட். வெரி வெரி குட். சார் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணவே வேண்டாம்னு நினைச்சேன் சார், பயந்துட்டே இருந்தேன். அது பண்ணிட்டு நல்லா சொல்லிட்டேன். அதுல என்ன இல்லையே, மத்த சாய்ஸ் படிக்கிற சொல்லுங்க சார். இல்லையா அது பரவாயில்ல. சார்? பட் ஜெய் சாய்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணா சார். அதே சாய்ஸ் எனக்கு மட்டும் கடைசியில வருதுன்னு தெரியல. போனதற்கு இல்ல லாஸ்ட் நார்மலி யாருக்கு சாய்ஸ் இல்லையோ அவன் வந்து 2வது இல்லைன்னா 3வது மேக்சிமம் அங்கதான் இருப்பா. நீங்க 4th சொன்னீங்க. ஸோ நத்திங் யூ டஃபர் வந்தானே சொல்லிருக்கல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க வேண்டியதுதான் சார். இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் மனசுல வச்சிருந்தானே சொல்றேன். இல்லைன்னா தெரியும் எனக்கு. நீங்க சொன்னதுல இருக்கிறதுல நீங்க செகண்ட் சொல்லியிருந்தேன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த வார்த்தையை. செகண்ட் வந்து யார் வேணாலும் சொல்லிடுவா. ஈஸியானது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ ஒண்ணுமே ஈஸியஸ்ட் செகண்ட், தேர்டு அதை விட கொஞ்சம் ஈஸியானது, 4, 5, 6 எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கஷ்டமா இருந்ததுன்னு சட்டு நினைவு வராது. இந்த மாதிரி நினைவு ஃபிஃப்த்தும் பண்ணி தெரியும் சார், ஆனாலும் அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்ல அதுல. ஃபிஃப்த்தும் தெரியும் எனக்கு, பட் அதுல ஆஹ் அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்லை. நான் சார் நானும் படிச்சேன் சார், ஆனா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சார். சொல்றதுக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடுறது சார். அது கொஞ்சம் சார் ப்ராக்டிஸ் பண்ணி நானுமே ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சேன் சார், ஆனா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் சார். இதை தூக்கி அதுல போட்டு அதை தூக்கி இதுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். அதனாலதான் உங்களை அப்படி கேட்டேன் சார். ஒன்றும் பிரச்சனை நான் இல்லைம்மா. அதுக்கு தான் பார்த்து நான் ஒவ்வொன்றையும் 10 தடவை எழுதியிருக்கேன் இன்னைக்கு. நான் 4, 5, இதெல்லாம் 6 எல்லாம் எழுதி Simple பார்த்தேன். இதெல்லாம் question. எப்படி பயாட் பண்ணுங்கிறது, மனப்பாடம் பண்றதுங்கிறது அனுஜாஜி, விஜயலட்சுமிஜி இவாள்கிட்ட கொஞ்சம் கத்துக்கோ. தனியா ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி கத்துக்கிறேன். எடுத்துங்கோ ஆமா அவள்கிட்ட. ஆமா கத்துக்கணும் சார். நான் நிஜமா சொல்றேன். பக்கமா உட்காந்து 10 தடவை எழுதினேன். வா எழுதின பிறகுதான் மனசுல பதிஞ்சது. போன ம். தடவை இப்ப நம்ம மனப்பாடம் பண்ணா கூட ஜெயிச் செய்யும் நிக்க போது அதை சொல்லி மாட்டேங்குது. பார்த்துட்டே இருந்தா, இல்ல நம்ம எந்த ஒர்க் பண்றோமோ அப்போ சொல்லி பார்த்துட்டே இருந்தா ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்வேன் சம்டைம்ஸ். அதுவும் என்ன எப்போதுமே சொல்ல மாட்டேன். இப்போ 2 days தான் அது ப்ராக்டிஸ் பண்ணினேன். அந்த மாதிரி எப்பயானு சம்டைம்ஸ் மீதி தோசை ஃபைனல் ப்ரிப்பேர் எக்ஸாம் பண்ணும்போது அந்த மாதிரி. ஜி, பாப்பாக்கு ஃபைனல் எக்ஸாம். அவங்க கூட அப்படி படிக்கல. அம்மா நீ என்னம்மா ஓவரா படிச்சிட்டு இருக்க அப்படி அப்படின்னு கேக்குது. கவிதாஜி சூப்பர் சூப்பர். இல்லைங்க, கவிதாஜி அது பாருங்களேன். நான் படிச்சேன். சரி ஃபுல்லா சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை. கடைசியில அது லாஸ்டாவே வந்துருச்சுங்க என் பேரு. அது அதனால ரொம்ப தான் உங்களுக்கு சந்தோஷம். சான்ஸ் கிடைச்சது. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. கொஞ்சம் மனப்பாடம் பண்ணேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிக்கிறதுக்கு தானே மெயின் படிக்கிறது. ஜெய் ஸ்ரீ தேங்க்ஸ். கிருஷ்ணா. மனப்பாடம் பண்ணா கூட கரெக்டா சொல்லணும்ல, அது பெரிய விஷயம். ஆமா, தேங்க்யூ ஜி. ஓகேம்மா, தேங்க்யூ எல்லாருக்கும். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். தேங்க்யூ மண்டேல சார். இருந்து ஜெய் ஸ்ரீ திருப்பியும் கிருஷ்ணா. பகவத்கீதைக்கு தேங்க்யூ சார். பஜ ஜெய் ஸ்ரீ கோவிந்தம். கிருஷ்ணா. தேங்க்யூ ஜெய் சார். ஸ்ரீ தேங்க்யூ. கிருஷ்ணா சார். ஆராய்ச்சி சார் சார். அடுத்த 6 எப்போ? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். அடுத்த ஜெய் யாரெல்லாம் ஸ்ரீ அதெல்லாம் கிருஷ்ணா. யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். அதுக்கெல்லாம் பிடி தான் இங்க.
எப்ப யாரு என்ன அதெல்லாம் அதெல்லாம் ப்ரோக்ராம் டைரக்டர்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு எப்போவாது திருப்பி வைக்கலாம் என்னைக்காவது. ஏன்னா இது நான் அதுக்கு தான் நினைச்சேன், இந்த பஜகோவிந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடலான்னு பார்த்தேன். எல்லாரும் நடுங்கிண்டு தள்ளி விட்டேன். இப்ப எப்ப கிடைக்கிறதோ அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா அப்புறம் சடனா அடுத்த ஃப்ரைடே அப்படின்னா திருப்பி எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வம்பே வேண்டாம் பாக்குறேன். எப்படி பண்ணலாங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். வித்தவுட் ப்ராக்டிஸ் சொல்லலைன்னா எவ்ரி ஃப்ரைடே வச்சுடலாம். ஐ ஆம் ஓகே. முயற்சி வச்சுடுங்க பண்ணிடலாம் சார். சார். அடுத்த இது ஏன் அடுத்த பண்ணணும்னு யோசிச்சதை வச்சுக்கலாம் பண்ணிடுவோம் இல்லைன்னா சார். போட்டு மண்டே அப்படியே வச்சானாக்கா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் லீவு கிடைக்கும் சார். மண்டே வச்சாக்கா 2 நாள் லீவுல படிக்கலாம் எல்லாருக்கும், வேலை போறவங்களுக்குலாம். அதுக்குள்ள நல்ல ஐடியா தான். இந்த மண்டேயா? சான்ஸே இல்ல. இல்ல அடுத்த மண்டே. பார்க்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம். நோ மோர் ப்ராக்டிஸ், அதான். கிளாஸ்ல வேண்டாம் சார். அவாவா வீட்ல பண்ணிக்கிறோம். கரெக்ட். அப்ப என்னைக்காவது மண்டே ஃப்ரைடே அது மாதிரி தான் சூஸ் பண்ணி பண்ணிடலாம் பாக்கி டெஸ்டையும். நெக்ஸ்ட் ஓகேம்மா, ஃப்ரைடே வச்சுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஃப்ரைடே வச்சுக்கலாமா? சரி, அது போல் போட்டுடலாம், ஒரு தேர்வு போட்டுடலாம். சில பேர் மண்டேங்கிறா, சில பேர் ஃப்ரைடேங்கிறா. யாருக்கு எது பிடிக்கிறதோ அது மாதிரி பண்ணலாம். இல்ல சார், நீங்க வந்து ஃப்ரைடேன்னு சொன்னீங்கன்னா இந்த 2 ஃப்ரைடேலாம் முடிச்சிடலாம் சார். இன்னும் 2 சரி, தான் பாக்கி இருக்கு. ரெண்டு ஃப்ரைடேல முடிச்சிடலாம். நான் எதுவுமே சொல்றதெல்லாம் ப்ராஜெக்ட் டைரக்டர் தான். அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன வச்சுட்டு என்ன பேச வச்சுட்டு விளையாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க சார். அவ்வளவு அழகா தமிழ்ல சொன்னா இல்லையா? இல்ல தமிழ் வராதும்பாங்க. நல்லா ஓகேம்மா, சொன்னேன் சுஜாதாமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, நைஸ் sir. வீக்கெண்ட். Thank you, sir. Jai Monday, Shri Krishna. Monday let's Thank you, join sir. again Jai Shri for Krishna. Bhajagovindam. Jai Shri Krishna. Bhajagovindam 3வது ஸ்லோகம் மண்டே இன்னைக்கு பார்க்கலாம். குட் நைட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, sir.